Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸை பற்றின ரூல்ஸு அண்ட் அது ரிகார்டிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணலாம். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இதில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ரூல்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய எந்த எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் 100% அக்யூரஸியோட கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸுங்கிறத நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. ஸ்கூலில் உங்கள்கிட்ட நிறைய ரூல்ஸுங்கிறத டீச் பண்ணியிருப்பாங்க. அதே ரூல்ஸ் தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் ஸ்கூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸை நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றுங்க, இல்லைனா பாசிவ் வாய்ஸில் மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கொடுத்துக்கூடிய சென்டென்ஸை அப்படியே ரூலை பேஸ் பண்ணி ரைட் பண்ணுவீங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அப்படி கிடையாது. எம்சிக்யூ எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஏ, பி, சி, டின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது கரெக்டான ஆன்சருங்கிறத சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு கிடையாது. எந்த ரூல் வந்துச்சுன்னா எதவா மாற்றணுன்றதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே உங்களால் அந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷனுக்கு எது கரெக்டான ஆன்சர்ன்றதை சூஸ் பண்ணிட முடியும். அது ஃபோக்கஸாக தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸுங்கிறதோட சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸுக்கு நம்ம எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சருங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வெர்ப் இருக்கும், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டு ஆக்டிவ் வாய்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுனா, இப்போ ஆக்டிவ் வாய்ஸோடைய ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னன்னா, ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ். ஸோ இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம் டீச்சிங்கிறது வெர்பு, இங்கிலீஷுங்கிறது ஆப்ஜெக்ட். கரெக்டாக ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் வாட்டுங்கிற கொஸ்டின் அந்த சென்டென்ஸில் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் எது தருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஐ எம் டீச்சிங் வாட் இங்கிலீஷ், அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஐ டிரைவ் அ கார், ஐ டிரைவ் வாட் காரை நான் டிரைவ் பண்ணுறேன். ஸோ அந்த காருங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஸோ இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுனா, பாசிவ் வாய்ஸை மாற்றுறதுக்கு ஒரு 3 ரூல் இருக்குது. ஓகேவா? 3 ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூலு நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் பிளேஸை சேஞ்ச் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது என்னதுன்னா, இது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருக்கா. ஆனால் பாசிவ் வாய்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறமா வெர்பு வரும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட்டுங்கிறது வரும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, வெர்பு இருக்குது தெரியுமா, அந்த வெர்போட தேர்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். வெர்போட தேர்ட் ஃபார்ம்னா என்னதுன்னா, அதோட இடி சேர்ந்து வர்றது, இல்லைனா இஎன் சேர்ந்து வர்றது, இதுதான் வெர்போட தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். காமனாக இருக்கும். தேர்ட் என்னதுன்னா, லாஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறது தெரியுமா, அதுக்கு முன்னாடி பைங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடியதை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சென்டென்ஸே பாருங்க. ஆப்ஜெக்ட் என்னது இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் வரும், இங்கிலீஷ். வெர்பை பார்த்தீங்கன்னா மாற்றணும். இங்கே ஆம் டீச்சிங் இருக்கா, ஆக்சுவலாக ஆம் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுன்னா அதை எப்படி மாற்றணும்னா, நம்ம இஸ்ஸு, ஆமு, ஆறு இதில் ஏதாவது ஒன்று அதோட சேர்த்து பீயிங் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம்னு மாற்றணும். இது ரூலு. உங்களுக்கு கிவன் சென்டென்ஸில் இந்த ஸ்ட்ரக்சரில் வெர்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றணும். இதில் ஆம் நம்ம ஏன் போடுறோன்னா, ஐ எப்பவுமே ஆமை தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பா தன்னோட ஏற்றுக்கும், அதனால ஆம் போடணும். ஆர் எப்போ போடுவோன்னா, உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இது இருக்குது தெரியுமா, இது ப்ளூரலாக இருந்தால் ஆர் வரணும், சிங்குலராக இருந்தால் இஸ்ன்னு வரணும். ஓகேவா? ஸோ எங்கே எதுக்கு போடுறோன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தப்பே வராது. ஸோ இங்கே இங்கிலீஷுங்கிறது சிங்குலர், அதனால இஸ்ஸு வரணும், இஸ்ஸு. அதுக்கப்புறம் பீயிங், டீச்சிங்கோட தேர்ட் ஃபார்மு தாட், அதுக்கப்புறமா பை, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்னு ஐங்கிறது சென்டென்ஸோட லாஸ்ட் வரப்போகுது. அந்த லாஸ்ட் பிளேஸுங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கான பிளேஸ். அந்த இடத்துல சப்ஜெக்ட் வர்றப்போ அதை நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றணும். அப்படின்னா என்னதுன்னா, ஐங்கிறது சப்ஜெக்ட் ஃபார்ம், ஐயோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம் என்னன்னா மீ. ஸோ இதுதான் சென்டென்ஸோட இதோட ஆக்டிவ் வாய்ஸினுடைய பாசிவ் வாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டைம் எக்ஸாம்ஸ்க்கு ஓகே, அங்கே நீங்கள் கொடுத்துருக்கூடிய சென்டென்ஸை இந்த மாதிரி எழுத போறீங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது, ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கிவன் சென்டென்ஸில் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு வெர்பை பார்த்துக்கணும், வெர்பு என்ன மாதிரி இருக்குன்னா. அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா ஆப்ஷனில் இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். இதுதான் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்படி சால்வ் பண்ணுறப்போ குயிக்காக கொஷின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸு, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸில் இந்த மாதிரி இருக்குது. அதாவது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருந்தாலோ, வெர்போட எஸ் சேர்ந்தாலோ, வெர்போட இஎஸ் சேர்ந்தாலோ, இல்லைனா டூ இருந்தாலோ, டஸ் இருந்தாலோ, நாம் இந்த மாதிரி தான் பாசிவ் வாய்ஸை மாற்றணும். அதாவது இஸ்ஸு, ஆமு, ஆறு வெர்போட தேர்ட் ஃபார்ம். இதே இது கிவன் சென்டென்ஸில் இஸ்ஸு, ஆமு, ஆறு இருந்துச்சுன்னா, வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம் இஸ்ஸு, ஆமு, ஆறு, பீயிங் வெர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். ஹேஸு, ஹேவ்னு இருந்துச்சுன்னா
வெர்போட தேர்ட் ஃபார்ம் கட்டாயமாக அது பக்கத்தில் வந்தே தீரும். அதை எப்படி பாசிவ்க்கு மாற்றணும்னா ஹேஸ் ஹேவ் இருக்கா அதோட சேர்த்து பீன் ஆட் பண்ணி வெர்போட தேர்ட் ஃபார்ம் சொல்லணும். ஸோ இது ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றுறதுக்கு பார்த்துக்கணும். இப்போ பாசிவ்லேருந்து ஆக்டிவ் மாற்றுறதுக்கு என்ன, உங்களுக்கு கிவன் சென்டென்ஸில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பீனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி மாறிடும். அப்போ அது வந்து ஆக்டிவ் வைஸாக மாறிடும். ஆக்டிவ் வைஸ்க்கு மாற்றுறப்போ நம்ம அந்த பைங்கிற வேர்டு இருக்கு தெரியுமா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாற்றுறோன்னா பை வரணும், பாசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு மாற்றுறோன்னா பை வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, இந்த பையன்றது இருக்கு தெரியுமா, இந்த பையங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு. என்னன்னா மேரி, நோன், இந்த வேர்ட்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம பை ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக நம்ம டூ தான் வந்து ஆட் பண்ணணும். இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரூலை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஹி லைட்ஸ் த கேண்டில், அதாவது அவங்க வந்து இந்த மெழுகுவர்த்தியை பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க, விளக்கு ஏற்றுறாங்கன்ட்டு. இங்கே லைட்ஸுங்கிறது தான் வெர்பு. வெர்போட எஸ் ஃபார்ம் வந்துருக்கா, வெர்போட எஸ் ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம என்னவா மாற்றணும், இஸ் ஆம் ஆறு வெர்போட தேர்ட் ஃபார்மாக வந்து நம்ம மாற்றணும். இப்போ இங்கே பாருங்க, இது சப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் தானே ஃபர்ஸ்ட் வரணும். த கேண்டில், ஹீங்கிறது சப்ஜெக்டோட ஃபார்ம். அப்போ ஹீக்கு ஆப்ஜெக்டோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிம் தான் ஹீயோடைய ஆப்ஜெக்டோட ஃபார்ம். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டோட ஃபார்ம் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு கிவன் சென்டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் இந்த மாதிரி வேர்டு இருக்குது, இது சப்ஜெக்டாக இருக்குன்னா நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் நம்ம ஆப்ஜெக்டோட இடத்துல அந்த லாஸ்ட் சென்டென்ஸோட லாஸ்ட்ல இந்த சப்ஜெக்டை போடுவோம். அப்போ இந்த மாதிரி போடணும். ஐ இருந்தால் மீன் மாற்றணும், ஹீன்னு இருந்துச்சுன்னா ஹிம்னு நம்ம மாற்றணும். ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல ஹீன்றதை நம்ம ஹிம்னு மாற்றணும், பை ஹிம்ன்றது. இப்போ வெர்போட எஸ் ஃபார்ம் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல வெர்போட எஸ் ஃபார்ம் இருக்கா, வெயிட் பண்ணுங்க. வெர்போட எஸ் ஃபார்ம் இருக்கு, இஸ் ஆம் ஆறு வெர்போட தேர்ட் ஃபார்ம் நம்ம மாற்றணும். இங்கே நல்லா போனீங்க, த கேண்டிலுங்கிறது சிங்குலர், அதனால நம்ம இஸ் போட்டிருக்கோம். அதோட வெர்போட தேர்ட் ஃபார்ம்னா லைட் இருக்கா, ஈடின்ற முடிகிற வேறு லைட்டடுன்னு மாற்றிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான பாசிவ் வாய்ஸ். இப்படி தான் நம்ம மாற்றணும். ஒருவேளை இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இது ஆக்டிவ்க்கு மாற்ற சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது நமக்கு பாசிவ் வாய்ஸ் மாற்றுறப்போ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்போ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு இருக்கும். சப்ஜெக்ட் இங்கே ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்டோட பிளேஸில் இருக்குது. அப்போ இது மாறுறப்ப என்ன வேணும், இது ஹீன்னு மாறணும். அடுத்தது வெர்பு இஸ் லைட்டடுன்னு இருக்கா, இஸ் லைட்டடுங்கிறது இந்த ஃபார்ம். அப்போ இதை மாற்றுறதுக்கு இங்கே என்ன பண்ணணும், இஸ்ஸை வந்து நம்ம தூக்கிடணும், லைட்ஸுங்கிறது வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் லாஸ்ட் ஒன்று, த கேண்டிலுங்கிறது லாஸ்ட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்டிவ்லேருந்து பாசிவ்ல மாற்றுறதுக்கும் பாசிவ்லேருந்து ஆக்டிவ்ல மாற்றுறதுக்கும் ஒரே ரூல் தான். அப்படி ரிவர்ஸ் தான் பண்ண போறீங்க. இப்போ இங்கே பாருங்க, டஸ்ன்றது இருக்குது. டஸ்ஸுங்கிறது உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ டஸ்ங்கிற வேர்டு இருக்குது. ஸோ அதை நம்ம இப்படி மாற்றணும். இப்போ மாற்றுறப்ப பாருங்கள், த கேண்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டா, ஆப்ஜெக்ட் வந்துட்டு, சப்ஜெக்ட் பை ஹிம்ங்கிறது லாஸ்ட் போயிட்டா, கேண்டிலுங்கிறது சிங்குலர், அதனால இஸ்ஸுங்கிறது வந்திருக்கு. நாட் லைட்டட், ஓகேவா? டஸ்ங்கிறதுக்கு பேராக தான் இஸ் வந்திருக்கு. நாட் லைட்டுங்கிறதுக்கு நாட் லைட்டடுங்கிறத மாற்றணும். அடுத்த பாருங்க, டூ யூ ஈட் மீட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈட்டுங்கிறது வெர்பு, டூங்கிறது உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. இங்கே நம்ம மீட்டுங்கிறது தான் ஆப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். இது மீட்டுங்கிறது முன்னாடி வந்துருமா, ஸோ மீட்டுங்கிறது இந்த மீட் சிங்குலர்னால இஸ்ன்னு வந்துருக்கு. ஒருவேளை இந்த மீட்ஸ்ன்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம ஆறுன்றதை போடுவோம். ஸோ அடுத்தது ஈட்டுன்னு இருக்கா, அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன் பை யூ, இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பாசிவ்க்கு வந்து மாற்றணும். இதே இது கண்டினியூஸ்க்கு பாருங்கள், அதாவது இஸ் ஆம் ஆறு பீயிங் இருந்துச்சுன்னா எப்படி மாற்றணும். இங்கே பாருங்கள், ஐ ஆம் டிரைவிங், ஆம் டிரைவிங் இருக்கு. ஸோ நம்ம ஆம் டிரைவிங் இருந்தால் எப்படி மாற்றணும், பீயிங் சேர்த்து வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ பீயிங் வந்திருக்கா, வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கா. இங்கே இஸ் ஏன் வந்திருக்குன்னா இது சிங்குலர், அதனால இஸ் வந்திருக்கு. ஒருவேளை கார்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஆறுன்னு வரணும். ஓகேவா? ஆம் நாட் டிரைவிங், இஸ் நாட் பீயிங் டிரைவன், சென்டென்ஸ் கரெக்ட். ஆம் டிரைவிங் எ கார்ன்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இஸ் எ கார் பீயிங் டிரைவன் பை மீங்க தான் இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டான இது. ஓகேவா? அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பாருங்க. இப்போ கிவன் சென்டென்ஸில் உங்களுக்கு ஹேஸு ஹேவு வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்தால் அதோட சேர்த்து நீங்கள் பீனுங்கிறத ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிங்கன்னா பாசிவாக ஆயிடும். ஹேஸ் ஸ்டோலன் இருக்கா, ஹேஸ் பீன் ஸ்டோலன் கரெக்ட். ஹேஸ் நாட் ஸ்டோலன் இருக்கா, அப்போ என்ன பண்ணால் ஹேஸ் பீன் ஸ்டோலன்றதை மாறிடும். ஓகேவா? ஷி ஹேஸ் நாட் ஸ்டோலன் மை புக்கு, இங்கே நாட்டுங்கிற வேர்டு வரல. ஓகேவா? ஷி ஹேஸ் நாட் பீன் ஸ்டோலன் மை புக்குங்கிறதா இது கரெக்டான இது. அடுத்தது ஹேஸு அண்டு ஸ்டோலன் இருக்கா, அப்போ பீனுங்கிறது வரணும், பீனுங்கிறது வந்திருக்கு, சென்டென்ஸிங் கரெக்ட். ஸோ உங்களுக்கு கிவன் கொஸ்டினில் என்ன வெர்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதில் ஆப்ஷனில் இம்மீடியட்டாக நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர்ன்றது கிடச்சிடும். இப்போ நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். பாஸ்ட்டுக்கு இதே மாதிரி
வெர்போட செகண்ட் ஃபார்மோ டிட்டோ வந்துச்சுன்னா நம்ம வாஸ் வேறு வெர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். வாஸ் வேறு வெர்போட ஐஎன்ஜி உங்களுக்கு சென்டென்ஸில் இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்னா பாசிவ்ல மாத்துறப்போ வாஸ் வேறு பீயிங்கு வெர்போட தேர்ட் ஃபார்ம்ன்றதை போட்டுருணும். ஹேடு வெர்போட தேர்ட் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னா பாசிவ்ல மாத்துறப்போ இடையில பீனுங்கிறது ஆட் பண்ணிடணும். எல்லா சமயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பை ஆட் ஆகி வர்றதுங்கிறது இருக்கிறது. அந்த சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறீங்க சென்டென்ஸில் கிவன் கொஷினில் இது ஆக்டிவாக பாசிவான்னு சொல்லவே இல்லை, ஜஸ்ட் சேஞ்ச் வாய்ஸ்ன்றதை மட்டும் நிறைய டைம் கொடுப்பேன். அப்போது நீங்கள் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அது பாசிவ் வாய்ஸ்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவ்க்கு நீங்கள் மாற்றணும். ஓகேவா? அதே சமயத்தில் சில சமயங்களில் உங்களுக்கு ஆக்டிவாக பாசிவான்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் சேஞ்ச் த வாய்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பாசிவ்க்கு மாற்றணும். வாய்ஸ் கொஷின் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிரெக்டாக உங்கள் கண்ணு போக வேண்டியது வெர்புக்கு தான். ஓகேவா? ஸோ சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், வாசு வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. வாசு வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தால் என்ன பண்ணும்? வாசு வேறு பீயிங் ப்ளஸ் வெர்போட வாசு சிங்குலருக்கு வேறு ப்ளூரலுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வாசு ஹிஸ் புக்ஸ்ன்னு இருக்குது. புக்ஸுங்கிறது ப்ளூரல், அதனால் வேர் வந்திருக்கு, வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, பீயிங் ரிவைஸ்டுங்கிறது கரெக்ட். ஹிஸ் புக்ஸ் வேர் வந்திருக்கு, வாஸ் நாட் ரிவைஸ்டு, நாட் ரிவைசிங் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம மாற்றணும். ஸோ வேர் நாட் பீயிங் ரிவைஸ்டு தான் கரெக்ட். அதே மாதிரி இங்கேயும் வேர் ஹிஸ் புக்ஸ் பீயிங் ரிவைஸ்டு தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து ஹேடு வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஹேட் பீன் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். ஹேட் கம்ப்ளீட்டட், ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் கரெக்டு. ஸோ சப்ஜெக்டும் இதுவும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஐ ஹேட் நாட் கம்ப்ளீட்டட், ஹேட் நாட் பீன் கம்ப்ளீட்டட் கரெக்டு. ஹேட் ஐ கம்ப்ளீட்டட், ஹேட் த அசைன்மெண்ட் பீன் கம்ப்ளீட்டடுங்கிறது சென்டென்ஸுங்கிறது கரெக்ட். இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். இது ஃபியூச்சர் பாஸ்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபியூச்சருக்கு பார்க்கலாம். வில்லு ஷேலு வந்தால் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் எல்லா சென்டென்ஸ்லையுமே வரணும். இது ஸ்டாண்டர்டு. பாசிவ்க்கு மாற்ற போகிறோம்னா வெர்போட தேர்ட் ஃபார்முக்கு போடணும், பி ஆட் பண்ணிக்கணும். வில்லு ஷேல் வந்திருக்கு, ஹேவ் வந்திருக்குன்னா நம்ம முன்னாடி ஆட் பண்ண மாதிரி பீனுங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கணும் வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ அது ரிகார்டிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வில்லு வந்திருக்கு, பே வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கு, அது நம்ம எப்படி மாற்றணும்? வில்லு ப்ளஸ் பிஇ வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ வில் பி பெய்டு கரெக்டு. வில் நாட் பெய்டு இருக்கு, வில் நாட் பி பெய்டு கரெக்டு. ஏன்னா வில்லுக்கு அப்புறம் நமக்கு நாட் இருக்குது, அதுக்கப்புறம் டி வரணும், வெர்போட தேர்ட் ஃபார்ம் மாற்றணும். வில் மை அங்கிள் பே மை டியூஷன் ஃபீ. வில் வந்திருக்கு, இங்கே ஆப்ஜெக்ட் இதுதான், ஸோ ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடணும். வில் மை டியூஷன் ஃபீ பி பெய்டு, வெர்புக்கு முன்னாடி பி வந்திருக்கு, பெய்டு வந்திருக்கு கரெக்டு. மை அங்கிள் சென்டென்ஸ் கரெக்ட். அடுத்தது ஷால் ஹாவ் டன் இருக்கு, ஹாவ் வந்திருக்கு, வெர்போட பக்கத்தில் பீன் வரணும். ஸோ ஷால் ஹாவ் பீன் டன் கரெக்ட் சென்டென்ஸு. ஷால் நாட் ஹாவ் டன், இது ஹாவ்க்கு அப்புறமா பீன் வரணும், வந்திருக்கு பாசிவ் கரெக்டு. ஹாவ் பீன் வந்திருக்கு கரெக்ட். ஸோ நீங்கள் மெயினாக வெர்பை தான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபோக்கஸுங்கிறது அதில் தான் இருக்கணும். ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸுக்கானது. இப்போ மாடல் வெர்பு பார்க்கலாம். மாடல் வெர்புனா என்னென்னா கேனு, குட்டு, மே, மைட்டு, மஸ்ட்டு, ஷாலு, ஷுட்டு, வில்லு, வுட்டு, ஆட். ஸோ இந்த வேர்ட்லாம் மாடல் வெர்புன்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் வருதுன்னா அதுக்கப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்குன்னா நம்ம பி ஆட் பண்ணுவோம். நம்ம எப்படி ஃபியூச்சருக்கு என்ன யூஸ் பண்ணுமோ அதே தான் இந்த இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மாடல் வெர்ப் ரிகார்டிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஐ கேன் சால்வ் மாடல் வெர்பு. ஸோ இதுக்கப்புறம் பி வரணும். ஐ கேன் பி சால்வ், அந்த கேன் பி சால்வ்னு வரணும், ஏன்னா இந்த தி சம்ஸ்ன்னு இருக்கா மாறணும். cannot be solved வந்திருக்கு, ஸோ cannot be solvedன்னு வரணும். கேன் சால்வ்னு இருக்கு, கேன் பி சால்வ்டுன்னு வரணும். ஓகேவா? மெயினாக நீங்கள் இந்த வெர்பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ஹேஸ் டு கம்ப்ளீட், இதை தனியாக பார்க்கலாம். இப்போ மாடல் வெர்ப் பார்த்தாச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ். இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ்னால் என்னென்னா கொஷின் கேட்கக்கூடிய வேர்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் வந்தீங்களா, இந்த மாதிரி கொஷின் கேட்கக்கூடிய வேர்ட்ஸ். இந்த கொஷின் கேட்கக்கூடிய வேர்ட்ஸில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது இந்த ஹூ அண்ட் ஹூம். இது ரிகார்டிங் தான் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் கேட்கக்கூடிய சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் சென்டென்ஸ் இந்த வேர்டு இருக்கும், அது WHல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வேர்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஹெல்பிங் வெர்ப் இருக்கும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா மெயின் வெர்ப் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சருங்கிறது இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹூவில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பை ஹூம்னு மாற்றணும். ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸு ஹூவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறப்போ பை ஹூம்ன்றதை மாற்றணும். ஓகேவா?
ஆக்டிவ் வாய்ஸில் ஹூமுங்கிற சென்டென்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறப்போ ஹூன்னு ஜென்ரலாக மாற்றினா மட்டும் போதும். இப்போ கிவன் சென்டென்ஸை பாருங்கள். ஹூ ஹேஸ் சீன் ஹிம்ன்னு இருக்கு. ஓகேவா, இங்கே நல்லா கவனிங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், யார் அவங்க பார்த்தாங்கிற மாதிரி. ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஹூ இருக்கா, நம்ம பை ஹூம்னு மாற்றணும். பை ஹூம். மற்றது நம்ம ரூலில் என்ன படித்தோமோ அதே தான் அப்ளை பண்ண போகிறோம். ஹேஸ் இருக்குது, வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்குது. ஹேஸு வெர்போட தேர்ட் ஃபார்ம் எடுத்தால் என்ன மாற்றணும், ஹேஸு வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்தால் ஹேஸு பீனு வெர்போட தேர்ட் ஃபார்ம்னு மாற்றணும். ஸோ அதே மாதிரி மாற்றுங்க. ஹேஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு ஹெல்பிங், அந்த WH வேர்டு வந்துட்டு ஹெல்பிங் வெர்பு தான், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். ஸோ ஹீ பீன் சீன். இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை இப்படி தான் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாசிவ்க்கு மாற்றணும். முதல்ல செய்ய வேண்டியது ஹூ இருந்துச்சுன்னா பை ஹூம்னு மாற்றணும். ஹூம்ன்றதா ஜஸ்ட் ஹூன்னு மட்டும் மாற்றினா போதும். அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன படித்தோமோ இதுக்கு முன்னாடி அதை தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இதை பாருங்கள். Why have you broken the window pane? இங்கே பாருங்கள், இதை எப்படி மாற்றலாம். இந்த ஒய்க்கு நம்ம பை ஒய்னோ இல்லைனா பை ஹூம்னோ மாற்ற வேண்டாம். இது சில வேர்ட்ஸ் இருக்குது, சில இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஒய், ஹவ், வென், வேர், இது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த சமயத்தில் நம்ம பை எல்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அப்படியே மாற்றிடலாம். ஒய் இருக்கா, ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் நம்ம பேஸ்ட் ஆன் நம்ம ரூல்ஸை மட்டும் மாற்றணும். ஸோ இது எப்படி மாறுன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஒய் ஹாவ் யூ ப்ரோக்கன் த விண்டோ பேன் இருக்கு. இங்கே ஒய் இருக்குது. ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்னதுங்கிறது பாருங்கள், யூங்கிறது தான் சப்ஜெக்ட், ப்ரோக்கனுங்கிறது வெர்பு, த விண்டோ பேனுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இது எப்படி நம்ம பாசிவ்க்கு மாற்றுவோம், ஃபர்ஸ்ட் மாற்றுங்க. ஹாவ் இருக்கு, கொஸ்டின் வேர்டில் அடுத்து ஹெல்பிங் வெர்ப் தான் வரணும். இங்கே ஹாவ் வந்திருக்கு, ஹாவ் வந்து யூக்காக ஹாவ் வந்திருக்கு. த விண்டோ பேனுங்கிறது சிங்குலர், அப்போ இங்கே என்ன வரணும்னா ஹேஸ்ன்னு வரணும். ஹேஸ் the window pan. have வந்திருக்கு, அதுக்கப்புறம் been வரணும். been broken by subject last வந்துடும் you. இதான் பார்த்தீங்கன்னா இதற்கான கரெக்டான பாசிவ் வாய்ஸுங்கிறது. கொஸ்டின் வேர்ட்ஸில் ஃபஸ்ட் அதை அப்படியே வச்சுக்கோம், மற்றது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஓகேவா, இங்கே ஹேஸ் நம்ம போட்டிருக்காங்க ரீசன், அதுக்கப்புறம் வரப்போகிற இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது அந்த இதுங்கிறது சிங்குலராக இருக்குது. அதனால ஒருவேளை இது ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹாவ்னே வச்சுக்கலாம். ஓகேவா, இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இது நிறைய டைம் எக்ஸாமில் டிரெக்டாக இதே கொஷின் கேட்பாங்க. ஹூ ரோட் த ராமாயணா, நம்ம ஹூன்னு இருந்துச்சு என்னென்னு மாற்றணும், பைன்னு மாற்றணும். பை ஹூம், பை ஹூம், மற்றது ப்ரீவியஸாக பார்த்தலாம். இங்கே ரோட்டுங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம். வெர்போட செகண்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மாற்றணுன்றதை பார்த்துருக்கோம். வாசு வேறு வெர்போட தேர்ட் ஃபார்ம்னு மாற்றணுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ ஓகே பாருங்கள், கொஸ்டின் வேறு அடுத்து ஹெல்பிங் வேர்ட் பண்ணணும். வாஸ் தேர் ராமாயணா ரிட்டன். ஸோ இதான் இதற்கான கரெக்டான பாசிவ் வாய்ஸ். இது நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் எக்ஸாம்ஸில் இது நிச்சயமாக வந்து கேட்பாங்க. ஓகேவா, இதை வேறு மாதிரி மாற்றலான்னா எப்படி மாற்றலான்னா ஹூ வாஸ் த ராமாயணா ரிட்டன் பை, இப்படியும் நம்ம மாற்றலாம். ஆனால் மோஸ்ட்லி உங்களோட எக்ஸாமில் இந்த ஆப்ஷன் தான் இருக்கும், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஹூம் ஹேவ் யூ இன்வைட்டட். ஹூம் இருந்துச்சுன்னா நம்ம மாற்ற வேண்டாம், அப்படி ஹூம் இருந்துச்சுன்னா நம்ம ஹூன்னு மாற்றணும். ஓகேவா, ஹூ, மற்றது நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான். ஓகேவா, ஓகே. ஸோ ஹேவ் யூ இன்வைட்டட்ன்றது இருக்குது. ஓகே, ஸோ ஹேவ் இருக்குது, ஹேஸ் மாற்றுங்க. ஹேஸ், ஹேவ் பீன் இன்வைட்டட் பை யூ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதற்கான கரெக்டான பாசிவ் வாய்ஸுங்கிறது. ஓகேவா, சென்டென்ஸ் புரிஞ்சா? ஓகே, இப்போ இந்த ஹெல்பிங் வெர்பில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஹெல்பிங் வெர்ப் இந்த சென்ஸு ஹேவ், ஹேஸ், இதில் ஸ்டார்ட் ஆனால் என்ன, இதில் ஸ்டார்ட் ஆகுது இதே ரூல் தான். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம டிரெக்டாக நம்ம எப்படி படிச்சிருக்கோமோ அதே தான். இங்கே பாருங்கள், இதுதானே யூ சப்ஜெக்ட்டு, வி ப்ரோக்கன் வெர்பு, த கிளாஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்போ ஆப்ஜெக்ட்டு வெர்பு சப்ஜெக்ட்டுன்னு தானே இருக்கும். ஆப்ஜெக்ட்னா த கிளாஸ், ஹெல்பிங் வெர்பு அதே இடத்துல தான் இருக்கணும். இங்கே த கிளாஸுங்கிறது சிங்குலர், அப்போ இந்த ஹேவுங்கிறது என்னவா மாறிடும், ஹேஸாக மாறிடும். யூங்கிறது தான், யூ எப்போவுமே ப்ளூரல் வெர்பை எடுக்கும். ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து யூக்கு பக்கத்தில் ஹேவ்ன்றதை போடுறோம். ஆனால் இந்த கிளாஸுங்கிறது சிங்குலர், அதனால ஹேஸுங்கிறது வரணும், த கிளாஸ். ஸோ பீன் வரணும். அடுத்தது பீன் ப்ரோக்கன் பை யூ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோடைய கரெக்டான பாசிவ் வாய்ஸ்.
ஸோ நீங்கள் இன்ட்ராகேட்டிவ்ல கேட்டாலும் இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்பில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கேட்டாலுமே நம்ம படித்த ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ், அதாவது இந்த நோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூவை தான் ப்ரிப்போசிஷனாக எடுக்கும். நம்ம இதில் எல்லாத்தையுமே பைன்னு போடுறோம்ல, ஆனால் சில வேர்டு பையை எடுக்காது, வேற வேர்டு தான் எடுக்கும். இப்போ நோன்னா டூ தான் வரணும், சர்ப்ரைஸ்னா அட்டு வரலாம், பை வரலாம், அமேஸ்னா அட்டு வரலாம், ஆஸ்ட்ரானிஸ்ட்னா அட்டு வரலாம், ஸ்டார்டர்னா அட்டு வரலாம், வெக்ஸ்டுனா அட்டு வரலாம், அனாய்டுனா வித் சம்படி, அனாய்டு யார் கூடயாவது உங்களுக்கு பர்சன்னா வித்து போடணும், ஏதாவது இன்சிடென்ட்னா அனாய்டு பக்கத்தில் அட்டு போடணும். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வேர்ட்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட ப்ரிப்போசிஷனை தான் எடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் பை போடக்கூடாது, இதை நோட் பண்ணிக்கணும். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அட் ஹிஸ் இம்பார்ட்டன்ட் பிஹேவியர், கரெக்டு, ஏன்னா அட்டு தான் வந்திருக்கு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு பை ஹிஸ் ரிசல்ட், கரெக்டு. என்கல்ஃப்டு இன் த பில்டிங், ஏன்னா என்கல்ஃப்டுங்கிறது இன்னுங்க தான் எடுக்கும். திஸ் பாக்ஸ் கண்டைன்ஸ் 10 cigars இருக்கு. இந்த பாக்ஸ் கண்டைன்ஸ் எங்க இருக்கு கனெக்டிவ், contained in, ஓகேவா. திஸ் பாக்ஸ், சாரி இதை நம்ம மாற்றணும், 10 cigars, ஓகேவா. கண்டைன்ஸ் வெர்போட எஸ் சேர்ந்துருக்கு, அப்போ நம்ம வந்து இது வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு, அதை எப்படி மாற்றுவோம், 10 cigars, 10 plural, ஸோ 10 cigars ஆர் contained in this box. சென்டென்ஸ் கரெக்ட், பேசிவ்ல மாற்றிடுச்சு. அதே மாதிரி ஆக்சுவலி இதையும் மாற்றணும், நம்ம இன்னும் மட்டும் பார்த்தோம். ஸோ த ஃபயர் என்கல்ஃப்டு த பில்டிங் இருக்கு. ஸோ எப்படி மாற்றா, த பில்டிங் வெர்போட செகண்ட் ஃபார்ம்ல இருக்கு, கரெக்டாக. அதை எப்படி மாற்றலாம், த பில்டிங் வாஸ் என்கல்ஃப் இன் த ஃபயர், இதான் கரெக்ட். அடுத்தது ஐ வாஸ் சர்ப்ரைஸ் பை ரிசல்ட், கரெக்ட். ஐ வாஸ் சர்ப்ரைஸ் பிஹேவியர், இதுவுமே கரெக்ட், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரிப்போசிஷன் இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் பை போடக்கூடாது, இதை நோட் பண்ணி. மோஸ்ட்லி இது ரிகார்டிங் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க எஸ்எஸ்சியில், பட் நோட் பண்ணிக்கோங்க, ரேராக வரலாம். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறது, ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போடுறது, அட்வைஸ் பண்ணுறது, இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதை சொல்லுவோம். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை 3 விதமாக பிரிக்கலாம், வித் ஆப்ஜெக்ட், வித்தவுட் ஆப்ஜெக்ட், மாரல் சஜஷன். இந்த வித் ஆப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம், ஒருத்தவங்களை ஆர்டர் போடுறோம்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்டுங்கிறது இருக்கும். டோரை வந்து மூடுங்க, ஸோ இந்த எதை மூடணும், டோரை மூட போறீங்க, ஸோ வித் ஆப்ஜெக்ட்டுங்கிறது. ஸோ இந்த மாதிரி வித் ஆப்ஜெக்டோட ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி மாற்றணும்னா, லெட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பி வரணும், அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். ஸோ சட் த டோர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது தான் உங்களுக்கு வெர்பு, இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ லெட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும், த டோரு, அதுக்கப்புறம் பி வரணும், ஷட் இருக்கா, வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். ஸோ இப்படி தான் நீங்கள் மாற்றணும். ஸோ இது ஆர்டர்டு கொடுக்குற மாதிரியான ஒரு வேர்டை வச்சு நீங்கள் போட போறீங்கன்னா, யூ ஆர்டர்டு, இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்க கிவன் சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு அதை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் போடுறாங்களான்னு தெரியும். ஸோ யூ ஆர் ஆர்டர்டு டு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். யூ ஆர் ஆர்டர்டு டு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஷட், த டோர், ஆப்ஜெக்ட். இதுவுமே கரெக்டா, இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதுலயே கரெக்ட் பண்ணிக்கலாம். கோ அவே, இதுல ஆப்ஜெக்ட்ங்கிறது இல்லை, ஸோ அதை எப்படி மாத்தினா, யூ ஆர் ஆர்டர்டு டு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கோன்னு வரணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அவேன்றது வரணும், ஓகேவா. கோ அவேங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது ஹெல்ப் த புவர். சஜஷன் சொல்லுற மாதிரி வருதுன்னா ரொம்ப சிம்பிள், ஆப்ஜெக்ட் போருங்க, அதுக்கப்புறம் ஷுட், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஆப்ஜெக்ட்டுங்கிறது யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், த புவருக்கு. த புவர் ஷுட் பி ஹெல்ப்டு. சஜஷன்ஸ் வருதுன்னா ரொம்ப நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் ஷுட் பி வெர்போட தேர்ட் ஃபார்ம். வித்தவுட் ஆப்ஜெக்ட்னா யூ ஆர் ஆர்டர்டு டு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட். வித் ஆப்ஜெக்டோட வருதுன்னா லெட்டில் ஸ்டார்ட் ஆகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரூல் உங்கள் மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும், ஓகேவா. இப்போ சில ஸ்பெசிஃபிக்கான இது இருக்கு, ஆக்ஷன் சொல்றது, நீ கட்டாயம் அந்த வேலையை பார்க்கணும், இல்லைனா லெட்டு, பிட்டு, ஹெல்ப்பு, மேக்கு, இந்த மாதிரியான வேர்டெல்லாம் இருக்குன்னா அது ஸ்பெசிஃபிக்கான பாசிவ் வாய்ஸை ஃபாலோ பண்ணும். அது என்னலாம்னா, இப்போ இன்ஃபினிட்டிவ்னா டூவோட வெர்போட சேர்ந்து, டூவோட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சேர்ந்து வர்றது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி மாற்றணும்னா, டு பி வெர்போட தேர்ட் ஃபார்ம் மாற்றணும். ஐ எம் டு டூ இட். ஸோ இங்கே பாருங்க, ஆம் டு டூ.
ஸோ டூவோட வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு வந்திருக்கா, அதை எப்படி மாற்றணும்னா ப்ரீவியஸாக நம்ம எப்படி மாற்றுறோமோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டு அதுக்கப்புறமா ஆமு. ஸோ இட்டுங்கிறது வெர்போட சிங்குலராக இருக்குது, நம்ம சாரி சப்ஜெக்ட்டு சிங்குலராக இருக்குது. ஸோ இஸ்ஸு வந்திருக்கு. டூ அப்புறமா பி போடணும், வெர்போட தேர்டு ஃபார்மு. பை ஐங்கிறது மீவா மாறும், சென்டென்ஸ் கரெக்ட். டூ ரைட்டுன்னு இருக்கு, அப்போ என்னவா மாறும், டு பி ரிட்டன்னு மாறும், சென்டென்ஸ் கரெக்ட். இப்போ ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன் அதாவது ஹேஸ் ஏ, ஹேஸ், ஹேவ் ஏ, ஹேடு, டூ வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துருக்குன்னா நம்ம பிங்கிறது ஆட் பண்ணணும். இங்கே என்ன படிச்சோமோ அதே இதுதான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இப்போ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க், நான் இந்த வேலையை முடிச்சே ஆகணும். ஃபோர்ஸ்டு ஒர்க்கு. ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா, திஸ் ஒர்க்கு, ஒர்க்குங்கிறது சிங்குலர் அதனால ஹேஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஹேஸ், டூக்கு அப்புறம் பி வந்திருக்கு, ஃபினிஷ்டு பை மீ, சென்டென்ஸ் கரெக்ட். யூ ஹாவ் டு சூஸ் த ட்ரெஸ், நீ இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எ ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸுங்கிறது சிங்குலர், ஏன்னு வந்துட்டாலே அது சிங்குலரை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எ ட்ரெஸ் ஹேஸு, டூக்கு அப்புறம் பி வந்திருக்கு, சூஸு, சூஸன் தான் வெர்போட தேர்ட் ஃபார்மு, பை யூங்கிறது தான் கரெக்ட். அதே மாதிரி இப்போ லெட்டு, பிட்டு, ஹெல்ப்பு, மேக்குங்கிறத ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னா அதுக்கப்புறமா பேரா இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணும். பேரா இன்ஃபினிட்டிவ்னா வேறு ஒன்றும் கிடையாது, அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வெர்புன்றது வந்துடும். ஷி லெட் மீ கோ, ஐ பேட் ஹிம் லீவ் த ரூம், சென்டென்ஸ் கரெக்ட். ஒருவேளை பிட்டு, ஹெல்ப்பு, மேக்கு இது பாசிவ் வாய்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும். இன்ஃபினிட்டிவ்னா டூ ப்ளஸ் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். பிட்டுன்னு இருக்கா, டூ ப்ளஸ் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இம்மீடியட்டாக அதுக்கப்புறம் வந்துடணும். ஐ மஸ்ட் பி ஹெல்ப்டு, ஹெல்ப்பு வந்திருக்கா, டூவோட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இம்மீடியட்டாக வந்துடணும் பாசிவ் வாய்ஸில். ஓகேவா? ஸோ இது ரொம்பவும் முக்கியமான ஒரு ரூல். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்ட ஒரு 25 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கொஷின்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம படித்த ரூல்ஸை வச்சு எப்படி 5 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு 25 கொஷின் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இது ஸ்டெனோ எக்ஸாம்ஸில் 2024 டிசம்பரில் லாஸ்ட்டாக முடிஞ்ச ஸ்டெனோ எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ இதில் இப்படி தான் உங்களோட எக்ஸாமில் கொடுப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸாக பாசிவ் வாய்ஸான்னு சொல்ல மாட்டாங்க, டேரெக்டாக நீங்கள் வந்து வாய்ஸை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம தான் இது ஆக்டிவாக பாசிவான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் கொஸ்டினில் பைன்னு இருக்குது, அப்போ இது என்னது பாசிவ் வாய்ஸ், அப்போ இது நம்ம ஆக்டிவ்க்கு மாற்றணும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சாச்சா? இப்போ உடனே நீங்கள் வந்து வெர்பை செக் பண்ணணும். இல்லை வெர்ப் என்னது, ஹேட் பீன் இன்வைட்டட், ஹேட் பீன் இன்வைட்டடுன்றது இருக்குது, அப்போ இது வந்து ஹேடுன்னு வந்துட்டாலே அது பாஸ்ட் தான். கரெக்டாக ஹேட் பீன் இன்வைட்டட் இருந்தால் எப்படி மாற்றணும் பாருங்கள். ஹேட் பீன் இன்வைட்டட், ஹேடு பீன் இன்வைட்டட்னு இருக்குது. ஸோ அப்போ இது பாசிவ் வாய்ஸ் இருக்குது. ஆக்டிவ் மாற்றணும்னு என்ன பண்ணணும், ஹேடு வெர்போட தேர்ட் ஃபார்ம்னு வரணும். அப்போ ஆப்ஷன் இங்கே ஹேடு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்துருக்கு பாருங்க, இங்கே ஹேடு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கு, இங்கே வெர்போட செகண்ட் ஃபார்ம் மட்டும்தான் வந்திருக்கு, இங்கே பாஸ்ட்டில் வந்திருக்கு. ஆனால் இப்படி வரவே கூடாது, ஏன்னா இங்கே ஹேட் பீன்னா இது ஹேடு வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் ஆக்டிவ் வாய்ஸாக இருக்க முடியும். அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். நீங்கள் சென்டென்ஸை பார்த்தோன்னா அது ஆக்டிவாக பாசிவான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு இமீடியட்டாக வெர்பை பாருங்கள், அது வெர்புக்கு ரூலில் என்ன ஆப்போசிட்டாக இருக்கோ அது எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். இவ்வளோ தான் 5 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். 5 செகண்டு கம்மியாகும். இங்கே பாருங்கள், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நோன் டு க்ரோ வைஸ் இயர்லி, அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர்லி ஏஜ்லேயே ரொம்ப அறிவாளியாக வளர்றாங்கன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோன் டூன்னு இருக்குது. நோன் டூன்னு வந்துட்டு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்துட்டுனாலே அது என்னது, பாசிவ் வாய்ஸ். இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது இது எப்போ, இது ஆக்டிவ் வாய்ஸில் மாறுறப்ப என்ன வரும், நோங்கிறது வரும். ஓகேவா? ஸோ நோ இங்கெல்லாம் இருக்குன்றத பாருங்க, ஆப்ஷனில் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே நோயிங் இருக்குது. அப்போ இது ஆன்சர் வர வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 3ல் ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே சம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் தான். கரெக்டாக ஆப்ஜெக்டோட இடத்துல இது வரணும். ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். குயிக்காக ஆன்சர் பண்ணலாம். இதில் இன்னொரு என்ன இருக்குன்னா, சில சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுங்கிறது ஹிட்டனாக இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட ஆளால் தான் அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா, போலீஸ் அரஸ்டட் ஹிம், போலீஸ் அரஸ்டட் ஹிம், இது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ்ல மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், ஹீ வாஸ் அரஸ்டட், ஹீ வாஸ் அரஸ்டட், இதுதான் பாசிவ் வாய்ஸ். நம்ம பை போலீஸ்னு போடணும்னு கிடையாது, ஏன்னா சில விஷயங்களை சிலர் தான் பண்ண முடியுங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம பை போட்டு அவங்க போடணுங்கிற அந்த நீடு கிடையாது. அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஹிட்டனாக இருக்கும், அந்த இடத்துல நம்மளா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை புரிஞ்சுல. இப்போ இங்கே பாருங்க, ஐ ஆம் அப்செட் பிகாஸ் மை செல்ஃபோன் ஹேஸ் பீன் ஸ்டோலன். ஹேஸ் பீன் ஸ்டோலன் வெர்போட தேர்ட் ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ ஹேஸ் பீன் ஸ்டோலன்னா நம்மளுக்கு எப்படின்னா ஹேஸ் ஸ்டோலன் வரணும். ஹேஸ் ஸ்டோலன் எங்கே இருக்குன்றதை பாருங்கள், ஹேஸ் ஸ்டோலன் இல்லைனா ஹேவ் ஸ்டோலன் மாறணும், ஏன்னா இதில் நமக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்டை பொறுத்து. ஸோ இங்கே பாருங்கள்,
ஹேவ் ஸ்டோலன் இருக்கு, இது ஆன்சராக வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க. ஹேஸ் பீன் வர வாய்ப்பே இல்லை, ஸோ இது ஆன்சர் வர வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, ஹேஸ் ஸ்டோலன் மை செல்ஃபோன் இருக்கு. ஓகே, இப்போ இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல ஏ, பி அண்ட் டி இந்த மூணுல ஒன்று தான் கரெக்டாக ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஐ எம் அப்செட் பிகாஸ் மை செல்ஃபோன் ஹேஸ் பீன் ஸ்டோலன் இருக்கா. ஓகே, இங்கே பாருங்க, இது சப்ஜெக்ட், சாரி இது வந்து ஆப்ஜெக்ட் கரெக்டாக, ஏன்னா இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ இது ஆப்ஜெக்ட் ஃபைனலாக லாஸ்ட்டு போடணுமா? ஸோ மை செல்ஃபோன் இருக்குது. ஸோ மை செல்ஃபோன் இங்கே இருக்குது அண்ட் இங்கே இருக்குது அண்ட் இங்கேயுமே இருக்குது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்துங்க, ஐ எம் அப்செட் பிகாஸ் மை செல்ஃபோன், ஐ எம் அப்செட்ன்றது இருக்குது. ஓகேவா? ஐ எம் அப்செட் வெர்போட செகண்ட் ஃபார்மில் தான் இருக்குது. கரெக்டாக? இல்லை இல்லை இல்லை, அவ்வளோ இதெல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிள். இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஆம் வந்து எப்போ ஆட் ஆகும்? நமக்கு ஆக்டிவ்லேருந்து பாசிவ்ல தானே ஆம் ஆட் ஆகுது. ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள், பாசிவ்ல இருந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்ல தான் ஆம் ஆட் ஆகுது. அப்போ நம்ம ஆக்டிவ்க்கு மாற்றணும்னா ஆமை ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஆமை ரிமூவ் பண்ணால் வந்து போதும். கரெக்டாக? எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆகுது. ஜஸ்ட் நோ 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 நோ, பர்ஃபெக்ட் தான். வாஸ் வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது ப்ரெசென்ட்ல இருக்கு. வாஸ் வர வாய்ப்பு இல்லை, ஹாவுமே வந்து வராது, ஹாவ் பீன் வர வாய்ப்பே இல்லைங்கிறது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சின்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டு, பட் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த பாருங்க, he must be returned to buy us. பை இருக்கு, பாசிவ் வாய்ஸ், நம்ம ஆக்டிவ்க்கு வந்து மாற்றணும். கரெக்டாக? மஸ்ட் வந்திருக்கு, மாடல் வெர்பு பி வந்திருக்கு. அப்போது மாடல் வெர்பு பி பாசிவ் வாய்ஸில் இருக்குன்னா ஆக்டிவ் வாய்ஸில் மாடல் வெர்பு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு வரணும். வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது? மஸ்ட் ரைட்டுன்னு வரணும். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? மஸ்ட் ரைட்டு இங்கே இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். had been promised இருக்கு, பாசிவ் வாய்ஸ். அப்போ ஆக்டிவ்க்கு மாற்றணும்னா had promised வரணும். had promised எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th இதில் பாருங்க, டாக்டர்ஸ் சேவ்டு மெனி லைஃப் டியூரிங் த பெண்டமிக். சேவ்டுன்னு இருக்கு, வெர்போட செகண்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ வெர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்குன்னா அதை எப்படி மாற்றுவோம்? நம்ம பாசிவ்க்கு மாற்றணும்னா வாஸ் வேறு வெர்போட தேர்ட் ஃபார்ம்னு மாற்றணும். ஓகேவா? இது சப்ஜெக்ட், இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். மெனி லைஃப்ஸ்ன்னு இருக்கு. லைஃப்ஸுங்கிறப்போ இது வந்து ப்ளூரல். கரெக்டாக? அப்போ ப்ளூரலோட பக்கத்தில் வேர் தானே வரணும். ஸோ அப்போ வேர் சேவ்டுன்னு எங்கே இருக்குன்னு பாருங்க, வேர் சேவ்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க, ஐ ரிமெம்பர் மை மதர் டேக்கிங் மீ டு த ஸ்டேடியம். எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட மதர் வந்து இந்த ஸ்டேடியம் கூட்டு போனது. அதெல்லாம் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் தேவையில்லை. ஸோ டேக்கிங் இருக்குது, வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தால் எப்படி மாற்றுவோம்? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கா? எஸ், ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ பீயிங் டேக்கன் இப்படி தான் வரணும். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? பீயிங் டேக்கன் இங்கே இல்லை, இது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் கிடையாது. பீயிங் டேக்கன் இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஐ ரிமெம்பர் இருக்குது. ஐ வாஸ் ரிமெம்பர்ன்றது தேவை கிடையாது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? 8th கொஸ்டின், have protected இருக்கு, have been protected மாற்றணும். ஸோ இதை பாசிவ்க்கு மாற்றணும். have been protected, have been protected இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது என்ன ஆன்சர்? இப்போ தான் நமக்கு அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை நம்ம மாற்றுறது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நியூ சன்சைட் have protected our windows, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட். ஸோ இது பிளேஸ் மாறுறப்போ our windows being, our windows have been protected. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. நீங்கள் ஒரு ஹரிபரியில் ஏவை போட்டிங்கன்னா அது தப்பாயிடும். காரணம் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதே தான் கீழே வந்துருக்கு. அப்படி வரக்கூடாது. ஆப்ஜெக்ட்டும் சப்ஜெக்ட்டும் பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வெறுப்பை நம்ம செக் பண்ணணும். இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ ரீசெண்டாக நடக்குது. அடுத்து 9th கொஸ்டின், இங்கே பாருங்கள், சாங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம். மாத்திரப்போ வாஸு வேறு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். பிளேஸ் மாறுமா? டைகருங்கிறது சிங்குலர், அப்போ வாஸ் தான் வரணும். வாஸு வெர்போட தேர்ட் ஃபார்ம், சாவோட தேர்ட் ஃபார்ம் என்னது? சீன். வாஸ் சீன் எங்கே இருக்குது? ரெண்டு இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு இடத்துல இருக்குது. இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷினை பாருங்கள், இஷிகா சா த டைகர் இந்த ஃபாரஸ்ட். அதாவது இஷிகா பார்த்தீங்கன்னா காட்டில் புலியை பார்த்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன சொல்லுது? த டைகர் வாஸ் சீன் பை த ஃபாரஸ்ட். டைகரை பார்த்தது ஃபாரஸ்டாக பார்த்துச்சு, இஷிகா தானே பார்த்துருக்காங்க. ஸோ யார் பார்த்துருக்காங்களோ, யார் சப்ஜெக்டோ அதுதான் பைக் அப்புறம் வரணும். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த பாருங்க, லவ்லி டியூன்ஸ் ஆர் கம்போஸ்டு பை
டொமினிகா பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஆர் கம்போஸ்ட், அப்போ இது என்னவா மாறிடணும்? ஆர் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, இது உங்களுக்கு ப்ரெசன்ட் கரெக்டா. ஆர் கம்போஸ்ட், ஓகேவா? ஆர் கம்போஸ்ட், சாரி இங்கே இருக்கு ஆர் கம்போஸ்ட் இருக்கு, அது எப்போ மாறணும்? கம்போஸ்ட்னு மாறணும், ஓகேவா? ஏன்னா ஆரை தூக்கிடணும், ஓகேவா? டொமினிகா சிங்குலரு, கம்போசஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன் இது வராது? வில் இங்கே இல்லவே இல்லை, அது வரவே வராது. கம்போசஸ் வரலாம், டொமினிகா கம்போசஸ். லவ்லி டியூன்ஸ், எஸ் லவ்லி டியூன்ஸ், டியூன்ஸ் லவ்லின்னு வராது. ஆப்ஷன் டி தான் இந்த 10th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கட்டாயம் கேளுங்க. பாசிவ் வாய்ஸில் இருக்கு, அப்போ ஆக்டிவ்க்கு மாற்றணும். வாஸ் நாட் ப்ரிப்பேர்டுன்னு இருக்கு, ஓகேவா? பாசிவ்க்கு மாற்றுறப்போ வந்து வாஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ அஸ் இருக்கு, அஸ்ஸோட இது வந்து என்னவா மாறிடும்? அஸ் என்னவா மாறும்? ஜஸ்ட் மினிட். அஸ் பார்த்தீங்கன்னா வீணு மாறும், ஓகேவா? வீணு மாறும், இதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, அஸ் வந்து வீணு மாறும், வீணு மாறும். நாட் ப்ரிப்பேர்டுன்னு தான் வரணும். வி நாட் ப்ரிப்பேர், வி வாசன் இருக்கா, ஹேட் வர வாய்ப்பு இல்லை. டிட் நாட் ப்ரிப்பேர்டு, டிட்டு. இந்த கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிட்டு இருக்கா, டிட்டு எப்போவுமே வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மை தான் கூட எடுக்கும். பாஸ்ட் டென்ஸில் இருந்தாலும் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் எடுக்கும். ஸோ ப்ரிப்பேரிங் இது வர வாய்ப்பு இல்லை. டிட்டு ப்ரிப்பேர், டிட்டு இங்கே நாட்டுங்கிற வேர்ட் இருக்கு, இங்கே இல்லவே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ இங்கே பாருங்க, மாடல் வெர்ப் இருக்கு, பி இருக்கு, பை இருக்கு, பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பியை ரிமூவ் பண்ணிடணும். மஸ்ட் இங்க டன்னுங்கிறது வெர்போட தேர்ட் ஃபார்ம், இது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மா மாற்றணும். ஸோ டூன்னு வரணும். மஸ்ட் டூ எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஸோ 12th ஆன்சர் டி தான். அடுத்த பாருங்க, ஸோ பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, ஆக்டிவ்க்கு மாற்றணும். வாஸ் அட்மைடுன்னு இருக்கு, வாஸ் ரிமூவ் பண்ணிருங்க. அட்மைடு எங்க இருக்குன்றதை பாருங்க. ஆர் அட்மைடு, வெயிட் அ மினிட், அட்மைடு எங்க இருக்கு? எஸ் இங்க இருக்கு. ஹாஸ் பீன் அட்மைட் இருக்கு, ஆன்சரா வர வாய்ப்பே இல்லை. ஹாவ் அட்மைட் இருக்கு, ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. பி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? 13th பி தான் ஆன்சர். ஓகே, 14th பாருங்க, பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. வில் பி மேடு, வில் பி மேடு, வில் பி மேடு ஃபியூச்சர்ல இருக்கு, என்னவா மாறும்? வில் பி மேடு, வில் மேக்குன்னு மாற்றணும். ஏன்னா மேடுங்கிறது தேர்ட் ஃபார்ம் இருக்கும், மேக்குன்னு மாற்றணும். வில் மேக், வில் மேக் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஆப்ஷன் 14 இதான் ஆன்சர். ரொம்பலாம் வந்து நீங்கள் ஸ்கூல் இது இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்? வெர்பை செக் பண்ணணும், பாசிவ் ஆக்டிவான்னு பார்க்கணும், வெர்பை செக் பண்ணணும், நமக்கு என்னவா மாற்றணுன்றதை நம்ம ரூலில் படிச்சிருக்கோம், அதை உடனே அப்ளை பண்ணணும். நம்ம இவ்வளோ நேரம் படித்ததில் ஏதாவது இடத்துல இந்த இது வந்திருக்கா, இந்த இது வந்திருக்கா? இது ரேராக கேட்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஆனால் மோஸ்ட்லி இது கேட்கறது கஷ்டம். ஆனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அடுத்த 15th கொஸ்டின், 15th கொஸ்டின் இங்கே பாருங்க, பை இருக்கு, பாசிவ் வாய்ஸு. வாஸ் கிராப்டு, வாஸை ரிமூவ் பண்ணிருங்க, கிராப்டுன்னு வரணும், ஓகேவா? கிராப்டு எங்கே இருக்கு? த கான்ட்ராக்டட் கிராப்டு, கிராப்ஸு, வில் கிராப்ஸு, ஹேவ், ஏ தான் கரெக்டான ஆன்சர். 15க்கு ஏ தான் ஆன்சர். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சாங்கிறதையும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? பை ஹூம்னு இருந்திருக்கு, நாம் எப்போ பை ஹூம்னு போடுவோம்? ஹூ வந்தால் தான் பை ஹூம்னு போடுவோம். ஸோ ஆப்ஷனில் எங்கே ஹூ இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது பி இல்லைனா டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா குனிங்க, இது பாஸ்ட் இருக்குது, ஹேடு போட வேண்டிய தேவை இங்கே என்ன இருக்குது? ஹேடு வரவே இல்லை. வாஸு தாட்டு, ஆக்சுவலாக இது வந்து பாசிவ்ல இருக்குது. ஆக்டிவ்க்கு மாத்திரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வாஸை ரிமூவ் பண்ணிடுவோம்ல, வாஸ் வரக்கூடாதுல்ல, கரெக்டா? வாஸ் வேர் பாசிவுக்கானது, ஆக்டிவ்ல இருக்கப்போ அது வரக்கூடாது, கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இது ஆன்சராக வர வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. பை இருக்கு, பாசிவ் வாய்ஸ். வில் பி டெலிவர்டு, வில் பி டெலிவர்டு, அப்போ இது என்னவா மாறணும்? வில் டெலிவர்னு மாறணும். வில் டெலிவர் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ரிலவெண்ட்டாக நம்ம படிச்சிருக்கோன்றது உங்களுக்கு புரியும். டிவைடட் இன்டூ 3, ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. வாஸ் டிவைடட், ஓகே, வாஸ் டிவைடட்ன்ற ஹிஸ்டோரியன்ஸ் டெல் us how this country was divided into 3, அதாவது வரலாற்றாசிரியர்கள் சொல்லுவாங்க நம்ம கண்ட்ரி எப்படி 3ஆ டிவைட் ஆச்சுங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பாருங்கள், டெல்லு,
டெல் இருக்கா? டெல்லுங்கிறது நார்மலான இது. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இது சப்ஜெக்ட், இது வெர்பு, இது ஆப்ஜெக்ட். ஸோ மாத்துங்க அஸ். வி விங்கிறது ப்ளூரல், அதனால ஆர் எடுக்கும். ஓகேவா? வி ஆர் எல்லாத்துலயுமே, இது மட்டும் வி ஆர் இல்லை. அப்போ இது எலிமினேட் பண்ணுங்க. வி ஆர் டெல்லுக்கு இது என்ன வர டோல்டுன்னு மாறும். வி ஆர் டோல்டு பை ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாத்துலயும் எப்படி இருக்கு? ஹவு திஸ் கண்ட்ரி வாஸ் டிவைடட். எஸ், வாஸ் டிவைடட் பைன்னு இருக்கு. ஸோ வாஸ் டிவைடட் into 3. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 19th question. The company will launch the new product next month and they are already promoting it through various marketing channels. ஓகேவா? will launch இதை தான் பார்க்கணும். will launch, will be launched வரணும். will be launched. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 20th சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின். have already taken இருக்கு. இது எப்படி மாத்துவீங்க? have வெர்போட தேர்ட் ஃபார்ம்னா been வரணும். have this training. so this trainingங்கறப்போ இது சிங்குலர் இருக்கனால has வரணும். this training has been already taken. so ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டா செக் பண்ணலாம். the teachers of our school have already taken this training இருக்கு. so மீனிங்கை செக் பண்ணுங்க. this training has already been taken by our school teachers. ஓகே, அந்த டைகர் கேஸ்ல படிச்ச அதே மாதிரி தான், ஃபாரஸ்ட் டைகர் யார் அந்த மெயின் சப்ஜெக்டோ அதை தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த பாருங்க. will play, will be played. ஆப்ஷன் எங்க இருக்கு? ஸோ டி தான். 21st கொஸ்டினுக்கு டி தான் ஆன்சர். அடுத்த பாருங்க. வாஸ் பீயிங் டைப்டு. ஸோ அப்போ இது ஆக்சுவலாக என்ன இருக்கு? வாஸ் டைப்பிங்னு வரணும். கரெக்டா? வாஸ் டைப்பிங் இங்கே இருக்கு, இங்கே தான் இருக்கு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மஸ்ட் டெலிவர் மாடல் வெர்பு, மஸ்ட் பி டெலிவர்டுன்னு வரணும். மஸ்ட் பி டெலிவர்டுங்கிறது தான் இருக்கு ஆன்சர். சோனம் டஸ் நாட் லைக் பனானாஸ். டஸ் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல இருக்குன்னா என்ன வரும் உங்களுக்கு? லைக் பனானாஸ். பனானாஸ் ப்ளூரலாக இருக்கு. ஸோ ப்ளூரல் வெர்பு இருக்கும். பனானாஸ் ஆர் நாட் லைக்டு பை சோனம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனலான ஒரு கொஸ்டின். இதோட ஆக்டிவ் வாய்ஸ் கிளாஸ் முடியும். ஹாஸ் டேக்கன், ஹாஸ் பீன் டேக்கன் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவ்வளவு தான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸுங்கிறது. இந்த கிளாஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்லைடு, இந்த ஸ்லைடு, இந்த ஸ்லைடு, இந்த ஸ்லைடு, இந்த ஸ்லைடு, இதை மட்டும் நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதை உங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.